மாண்புமிகு உணவுத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறை சார்ந்த பல நல்ல ஆலோசனைகளும் அறிவுறுகளும் மாண்புமிகு உறுப்பினர் அவை முன் எடுத்து வைத்துள்ளார்கள். இந்த வெட்டு தீர்மானங்கள் அனைவரும் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். இந்த பதிலுரை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் பி.ஆர். அம்பேத்கர், ராணிவேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் 5 கொள்கை தலைவர்களை வணங்குகிறேன். ஏன் இந்த மாற்றம்? இருபெரும் திராவிட கட்சிகளும் மக்களுக்கு தந்த ஏமாற்றம் தான் இந்த மாற்றத்தின் காரணம். சட்டப்பேரவை நிகழ்ந்திருக்கிறது ஒரு பெரும் மாற்றம். அது என்னவென்றால், 50 ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர் திசைகளில் அமர்ந்த திராவிட கட்சிகள் இன்று ஒரே அணியில் எதிரணியில் அமர வைத்திருப்பது இந்த நூற்றாண்டில் தமிழக வெற்றிக் கழகம் இயக்கமும் நமது வெற்றி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வரும் நிகழ்த்தியிருக்கிறது பெரும் மாற்றம். இதுவே மாபெரும் மாற்றம். மக்கள் மனம் என்னும் சிம்மாசனத்தில் செம்மாந்து வீட்டிருக்கும் தமிழ் மகன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சரவை சகாக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் என்று சிலர் சொல்வார்கள். அவர்கள் எல்லாரும் மேன் ஆஃப் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் ஆகவும் மேன் ஆஃப் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் ஆகவும் இருப்பார்கள். இதில் இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்கிறார்கள். அவர் யார் என்று கேட்டால் மேன் ஆஃப் ட்ரூ வேர்ட்ஸ். அப்படிப்பட்டவர்கள் ரொம்பவே மிக சில மட்டுமே இருப்பார்கள். இந்த மேன் ஆஃப் ட்ரூ வேர்ட்ஸ் பேசுகிற வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் என்பதை விட அவர்கள் வார்த்தைகள் அப்படியே நடக்கும். உண்மையின் அடிநாதமே சத்தியம்தானே. சத்தியமான வார்த்தைகளை பேசுகிற போதுதான் அது நடைமுறையிலும் சாத்தியமாகிறவா இருக்கும். அப்படிப்பட்ட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸும் நம் வெற்றி தலைவர் தான். மேன் ஆஃப் ஸ்ட்ராங் வேர்ட்ஸும் நம் வெற்றி தலைவர் தான். மேன் ஆஃப் ட்ரூ வேர்ட்ஸும் நம் வெற்றி தலைவர் தான். ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன் என்றால், 1949 அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன அதிர்வு தமிழ்நாட்டு அரசு ஏற்பட்டதோ அப்படி ஒரு அதிர்வை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவோம் என்று அறிவித்தார். அது மட்டுமல்ல, 1972 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை போல எங்கள் தமிழக வெற்றி கழகமும் வரும் என்று சொன்னார். 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்படுத்தியது போல, 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தியது போல ஆட்சி அதிகார அரசியல் மாற்றத்தை 2027 எங்கள் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தும் என்று கம்பீரமாக அறிவித்தார். அதைத்தான் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது பிரகடனம் செய்தார். ஓட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காமல் 35% வாக்குகளை பெறுவோம், உறுதியாக ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தார். அதற்கு காரணம் நம் வெற்றி தலைவருக்கு தன்னுடைய நேர்மை மீதும் மன உறுதி மீதும் நம் மக்கள் மீதும் இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான். இது ஏதோ எங்கள் தலைவர் போவதற்காக சொல்லவில்லை, நடந்ததை இந்த நாடே பார்த்தது. நம் தலைவரே சொல்வது போல தில்லா கெத்தா தனியா நின்று வென்று காட்டினார். அதைவிட முக்கியம், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்தார். அன்று அவர் அறிவித்த போது அனைவரும் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் இன்று அதையும் சாதித்து காட்டியுள்ளார். அன்று ஏளனமாக பேசியவர்கள் வாயடித்து போய் உள்ளனர், வயிற்றெரிச்சலில் உள்ளனர். மக்கள் காசை ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்று சொன்னதை இன்று எல்லோரும் மனப்பாடமாக சொல்லி தொடங்கியுள்ளனர். இப்படிப்பட்ட மகத்தான தலைவன், மகத்தான மனிதன், அவர் தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவையில் ஒரு ஏழை ஆசிரியர் மகனாக எனக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார். அதற்கு எப்படி நன்றி சொல்வது தெரியவில்லை. 25 ஆண்டு காலமாக அவர் நிழலாகவே இருந்து வருபவன் என்று சொல்வதில்
மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய அங்கீகாரம். அவரிடம் விசுவாசத்தை கற்றேன், அவரின் வெற்றியிலும் அடக்கத்தை கற்றேன், அதைவிட அவரிடம் நேர்மையை கற்றேன். என்றைக்கும் அவரது கண்ணசைவில் இயங்குபவன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமையே. நான் ஆரம்பத்தில் எங்கள் தலைவரிடம் சேரும்போது BA வரை படித்திருந்தேன். பிறகுதான் MCOM படித்தேன். அது மட்டுமல்ல, எங்கள் தலைவருக்கு உறுதுணையாக இருக்க இன்னும் கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவே MBA படித்தேன், ML படித்தேன். இத்தனைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் எங்கள் தலைவர் தான். இங்கே அவசியம் இன்னொன்றை குறிப்பிட்டாக வேண்டும். எங்கள் குடும்பம் பூர்வீகம் திருப்பூர். நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் திருப்பூர் பகுதியில் தான். எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் இருந்ததால், என் தந்தை அரசு பள்ளி ஆசிரியர் இருந்ததாலும் அந்த வருமானம் போதாமல் இருந்தது. நான் ரேஷன் கடைகள் நம்பித்தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கு ரேஷன் கடைகளுக்கு வாசலில் வரிசைகள் நின்று பொருள் வாங்கியதை இன்று ரேஷன் சம்பந்த அமைச்சராக இருந்து சொல்கிற போது ஞாபகம் வருகிறது. பழைய நிலைமை இன்னும் மாறாமல் மறவாமல் இருக்கிறது என்பதை சொல்லவே சொல்கிறேன். வறுமை வாழ்வின் பலவீனம் அல்ல, வறுமை எப்போது முன்னேற வேண்டும் என்று சொல்லித் தருகிறது ஒரு பேராசனம். என் தாய், என் தந்தை, என் சகோதரிகள், என் நண்பர்கள், ஆசிரியர்கள் எனக்கு வறுமையிலும் நேர்மையை சொல்லித் தந்தார்கள். அதன் பிறகு சென்னை வந்து எங்கள் தலைவரிடம் வந்து சேர்ந்த பின் எங்கள் தலைவருக்கும் அவர் தந்தையாருக்கும் எனக்கு நேர்மையை கடைபிடிக்க காரணமாக இருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை என் தலைவருக்கு எப்படி நேர்மையாக விசுவாசமாக இருக்கிறேனோ அப்படியே என்னை தேர்ந்தெடுத்த மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்கும் இருப்பேன். வாக்கு கேட்கிற போதே இதை சொல்லித்தான் வாக்கு கேட்டேன். அந்த வார்த்தையை மயிலாப்பூர் மக்கள் முழுமையாக நம்பி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள். இந்த வெங்கட்ராமன் கிடைத்த வாக்குகள் அனைத்தும் எங்கள் வெற்றி தலைவருக்கும் விசில் சின்னத்திற்கும் கிடைத்த வாக்குகள். என் வெற்றிக்கு காரணமான என் தலைவருக்கும் மயிலாப்பூர் தொகுதி மக்களுக்கும் மயிலை தொகுதியின் தமிழக வெற்றிக்காக அனைத்து நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் உணவுத்துறையின் மானிய கோரிக்கை மீதான பதிலுரைக்கு தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை மாண்பு முதல்வர் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், தென்காசி, தேனி, கடலூர், கிருஷ்ணகிரி, திருச்சி ஆகிய 11 மாவட்டங்களில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்கள், திறந்தவெளி நெல் சேமிப்பு மையம், செமி கவர்டு குடோன், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலைகள், தனியார் நவீன அரிசி ஆலைகள், நியாய விலைக் கடைகள் மற்றும் இத்துறையால் அத்தியாவசிய உணவுப் பொருள் வாங்கப்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்கள், அம்மா உணவகங்கள், சமூக நீதி மாணவ மாணவியர் விடுதிகள், பள்ளிகளில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் கலாவை மேற்கொண்டு விவசாயிகள், மாணவ மாணவியர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கலந்தாலோசித்து கோரிக்கைகள் கேட்டறியப்பட்டு அதற்கு தீர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. மேலும் அதிக நுகரும் சன்னரக நெல்லை அதிக அளவில் விளைவிக்க விவசாயிகளிடையே உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. நெல் கொள்முதல் செய்யும் போது 17% ஈரப்பதம் உள்ள தரமான நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய அரவை ஆலைக்கு அனுப்புவதற்கும் உறுதி செய்யப்பட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரப்பதம் உள்ள நெல்லை உரிய ஈரப்பத அளவிற்கு காய வைப்பதற்காக தேவையான இடங்களில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக நெல் உலர்த்தும் ட்ரையர் வசதி கொண்ட அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடம் பெறும் நெல்மணிகள் உடனடியாக சேமிப்பு கணக்கு நகர்வு செய்ய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சேமிப்பு தன்னை அதிகரிக்கும் பொருட்டு மயிலாடுதுறைக்கு நான் கலாய்வு சென்ற போது தர்மபுரம் ஆதீனம் அவரோட ஆதீனத்திற்கு சொந்தமான இடங்களை சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்காக கோரப்பட்டு பெறப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள 2,88,83,336 குடும்ப அட்டைகள் வாயிலாக 7,01,29,127 பயனாளிகளுக்கு, அதாவது 3 குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு அட்டை பயனாளிகளுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. நமது வெற்றி தலைவர் தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் 10/5/2026 முதல் 15/8/2026 வரை 1,13,787 குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு அதில் 73,163 குடும்ப அட்டைகள் பயனாளி வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள குடும்ப அட்டைகளும் விரைவில் பயனாளி வழங்கப்படும். மேலும் முழு நேர நியாய விலைக் கடைகள் மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் அமைத்திட பல்வேறு கோரிக்கைகள் வரப்பட்டன. முழு நேர நியாய விலைக் கடைகள் அமைத்திட பொதுவாக நகர்ப்புற பகுதிகளில் குறைந்தபட்சம் 800 குடும்ப அட்டைகளும், கிராமப்புற பகுதிகளில் குறைந்தபட்சம் 500 குடும்ப அட்டைகளும் இருக்க வேண்டும். பகுதி நேர நியாய விலைக் கடைகள் அமைத்திட குறைந்தபட்சம் 150 குடும்ப அட்டைகள் இருக்க வேண்டும். இதுபோன்ற
சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் புதிய நியாய விலைக் கடைகள் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மேற்கொள்ளப்படும் பணிகள்: பொது விநியோக திட்டம், காமராஜர் காலை உணவு திட்டம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டம், சமூக நீதி மாணவர் மாணவி விடுதிகள், அம்மா உணவகங்கள், அங்கன்வாடி மையங்கள், அரசு முதியோர் காப்பகங்கள், சிறைச்சாலைகள், அரசு மருத்துவமனைகள், இலங்கை மறுவாழ் முகாம் போன்றவற்றிற்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இத்துறையால் விநியோகம் செய்யப்படுகின்றன. பொங்கல் பரிசு தொகுப்பு, இயற்கை பேரிடர் காலங்களில் அரசு அறிவிக்கும் நிவாரண தொகுப்பு பொருட்களை கொள்முதல் செய்தல், சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் ஆகிய பணிகளை மேற்கொண்டு வருகிறது. வேளாண்மை துறையிடமிருந்து நெல் பயிரிடப்படும் பரப்பளவு, எதிர்பார்க்கப்படும் அறுவடை விவரம் அடங்கிய அறிக்கையை பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவர்களின் தலைமையிலான 6 நபர்கள் கொண்ட கண்காணிப்பு குழுவால் திறக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நடப்பு கொள்முதல் KMS 2026-27 ஆண்டிற்கான நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கி இருப்பதால் குறைந்தபட்ச விலையுடன் ஆதரவு மாநில அரசு ஊக்கத்தொகையும் சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750, பொது ரக நெல் 2600 வழங்கப்படும் என மாண்பு முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரலாற்று சாதனையாக இதுவரை இல்லாத அளவிற்கு நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-26 மொத்தம் 4324 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக 17/8/2026 வரையில் 6,22,956 விவசாயிகளிடமிருந்து 38,28,279 மெட்ரிக் சன்னரக நெல்லும் 26,13,529 மெட்ரிக் டன் பொது ரக நெல்லும் ஆக மொத்தம் 64,49,808 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் தொகையாக 16,210 கோடி விவசாயிகளுக்கு வங்கிகள் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. 17/8/2026 அன்றைய தேதியில் 7,69,298 மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசியும் 91,346 மெட்ரிக் டன் பச்சரிசியும் ஆக மொத்தம் 8,60,640 மெட்ரிக் டன் அரிசி ஏறக்குறைய 2 மாதங்களுக்குள்ளான பொது விநியோக திட்ட தேவையினை நிறைவு செய்திடும் வகையில் இருப்பில் உள்ளது. இதுவரை சேமிப்பு வைக்கப்பட்ட அரிசியின் அளவில் இதுவே அதிகமாகும். முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் நான் சொல்றேன் உதாரணம் சொல்றேன் கடந்த 19/7/2026 அன்று கடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம் உணவுத்துறைக்கு கொஞ்சம் இருங்க. நீங்க மட்டும் பேசு. யாரா ஒருத்தர் பாருங்க, உட்காருங்க. நீங்க மட்டும் நான் சொல்றேன். நீங்க மட்டும் ஆய்வு பண்ண சொல்றேன். கோவை மட்டும் மாண்பு உறுப்பினர் கோவை சேர்ந்த உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மன்னிக்கிறோம் வர்றேன் சார், பேசலாம். அப்புறம் என்ன இருக்கு அதுல? ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
இதை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். மாண்புமிகு அவர்களே, அமைச்சர் ஒரு நிமிஷம். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியில் சொன்னார். அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற போது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் நீங்க பேசும்போது நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேல போயிட்டு எல்லாரும் மக்களுக்கு போயிட்டாங்க. யார் எங்க இருந்தாலும் நீங்க வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டியிலே சொன்னார். அது அப்ப பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்ப அவருக்கு பதிலுரையில அதுக்கான தீர்வுன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம். இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன் சீனியர் எங்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இப்பயும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்க? அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் லஞ்சம் என்பதை மாற்றி கூடுதலாக பெற்றார் என்று பதிவேட்டில் செய்து கொள்வார். மாண்புமிகு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எது பேசினாலும் டைரக்ட் டெலிகாஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்னது போயிடுச்சு. அவர் என்ன லஞ்சம்னு சொன்னாரு. லஞ்சம் இல்ல, 50 ரூபாய் செலவு பண்ணு சொன்னாங்க. இப்பவும் 50 ரூபாய் செலவாகும்னு அவரே சொல்லியிருக்காரு. மாண்புமிகு அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல வேண்டியது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம் சொல்லுங்க. நீங்க வாங்க அதை வேணா சொல்லாம தவிர கடந்த கால ஆட்சியில் லஞ்சம் இப்ப நீங்களும் தான் 50 ரூபாய் வாங்கணும் நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சு வந்திருக்காங்க. விவாதத்துக்கு ஒரு முடிவு வச்சோம் இல்லைங்க. முன்னாள் அமைச்சர் OS மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததெல்லாம் உண்மை. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்பதற்காக ரொக்கமாக எந்த விவசாயிக்கும் பணம் கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி அவர் அத்தனை விவசாயிகளுக்கும் 1 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர் 200 மூட்டை நெல் போட்டாலும் சரி, 1000 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர்களுக்கு காசோலை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. வங்கியின் மூலமாக அவங்களுடைய வங்கியிலே வர வைக்கப்பட்டது. ஆக விவசாயிகளுக்கு கையில பணம் கொடுக்கவில்லை கடந்த காலத்தில். இது நான் சொல்லி முடிக்கலையே, நான் பேசி முடிக்கலையே, நான் பைண்டிங்ஸ் வந்துடுறேன். விவசாயிகள் கொண்டு போகிற நெல்லை வண்டியில் இருந்து டிராக்டரில் இருந்து அவர்கள்தான் இறக்குகிறார்கள். அவர்கள்தான் இந்த நெல்லை தூத்துகிறார்கள். அவர்கள்தான் வெயிட் போட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு விவசாயிகள் சன்மானமாக அவர்கள் கையில் இருப்பதை கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டு நீங்க நல்லா பார்க்கணும். வீட்டில் இருந்து பணத்தை மாற்றி, வங்கியில் இருந்து பணத்தை மாற்றி அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக, சன்மானமாக, கிப்டாக அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். இதுதான் நடப்பே தவிர இது லஞ்சம் என்று அமைச்சர் சொன்னதை அவை குறிப்பிடுத்து நீக்க வேண்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கிப்ட்னு சொல்றதும் லஞ்சம் தான், தன்மானமும் லஞ்சம் தான்.
ஒரு பதிவு பண்றேன். விவசாயிகள் சங்கத்தோடைய நாங்க எல்லாரும் 8 பேரும் சந்திச்சோம். அது விளக்குறோம். நாங்க அவங்க சொன்னது என்னன்னா, கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல நபர்களுடைய அண்ணன் சொன்னாரு, நபர்களுடைய பெயர் விலாசம் இதெல்லாம் வந்து சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அதுல மெயினா ஊராட்சி பிரதிநிதிகளும் கட்சி சார்ந்தவர்கள் யாரு அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்களோ கட்சி சார்ந்தவங்க கொள்முதல் இடத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அதை வந்து விவசாய சங்கங்கள் எல்லோரும் சொன்னாங்க. அது இந்த அவையில ஒரு கட்சின்னு சொன்னா சில பேர் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடாமல் எந்த கட்சி சாரு கூடாது. அது டிவிகேவோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி 40 ரூபாய் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இப்ப விவாதம் போதும், உட்காரு, நீங்க பேசுங்க. உணவுத்துறை அமைச்சர். இல்ல உணவுத்துறை அமைச்சர் முடிங்க சீக்கிரம். இல்ல நான் எப்பவும் அருமையான கருத்து. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரத்தலைவர் அண்ணன் தான் பேட்டி கொடுத்தாரு. அண்ணன் தான் பேட்டி கொடுத்தீங்க. அத உணவுத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு. அதாவது மாண்பு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எல்லா துறையும் இருந்திருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க லஞ்சம் இல்ல சொல்லிட்டாங்க. சன்மானம், கிஃப்ட் எல்லாம் ஒரே வார்த்தைகள் தான், ஒரே ரோடு தான். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். நீங்க நாங்க பாட்டு 7 தானே இருக்கணும், எங்களையான சேர்க்கிறீங்க அதுல. எந்த கட்சியா இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு எதுக்கு எங்க பேரை சொல்றீங்க நீங்க? இல்ல அவரு எந்த கட்சியாக இருந்தாலும் சொன்னாரு. டிவிகே உட்பட டிவிகே இருந்தால் திமுக. மாண்பு உணவுத்துறை அமைச்சர். முதலமைச்சருடைய நிலைப்பாடு எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்பதுதான். சரி வந்துடுறோம். உணவுத்துறை அமைச்சர். அண்ணா பேட்டியை கொடுத்துட்டு யாரே நீ வாட்டு பண்ற. இனி இருங்க. அரசு அமைந்த பிறகு, முதலமைச்சர் அரசு அமைந்த பிறகு இதை களைவதற்கு பல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நம்ம முதலமைச்சர் அரசு அமைந்த பிறகு உட்காருங்க. உணவுத்துறை அமைச்சர் நீங்க பேசுங்க. நம்ம மாண்பு முதலமைச்சர் அரசு இந்த அரசு அமைந்த பிறகு இதை களைவதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவ்வளவுதான், கவனிக்கின்றன. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் நான் நேரில் சென்று ஆய்வு செய்த போது மேற்கொண்டது போல விவசாயம் 50% கூடுதல் தொகை பெறப்படுவது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட பட்டியல் எழுத்தர் பணி நீக்கம் செய்யதும் 2 பணியாளர்களை பணியிட மாற்றம் செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மூலம் நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடமிருந்து எவ்வித கூடுதல் தொகை பெறுவதை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதும், முறைகேடு ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் முறைகளில் ஈடுபடும் தனியார் அரிசி அரவை ஆலைகள் மீதும் இவ்வரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் எவ்வித புகார்களுக்கும் இடமின்றி செயல்படும் வகையில் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கூடிய அரசாணை ஒன்று விரைவில் வெளியிடப்படும். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொது விநியோக திட்டம் வரை அனைத்து நிலைகளிலும் ஒருங்கிணைக்கும் வகையில் end-to-end கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு சேமிப்பு நிறுவனம் 7 மண்டல அலுவலகங்களில் 62 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் 280 சேமிப்பு கிடங்குகள் கொண்டு இயங்கி வருகிறது. இதன் மொத்த கொள்ளளவு 7,91,504 மெட்ரிக் டன். கடந்த 2021 முதல் 22 முதல் 2025-26 வரை தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சராசரி சேமிப்பு கொள்ளளவு
26.6% மட்டுமே. தற்போது நமது ஆட்சியில் 2026-27 நடப்பு நிதியாண்டில் பயன்பாட்டின் அளவு தற்போது சராசரியாக 98% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வருமானம் உயரும். குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை சிவில் சப்ளை சிஐடி குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் 10/5/2026 முதல் 17/8/2026 வரையான காலகட்டத்தில் 3703 வழக்குகள் பதியப்பட்டு அவற்றில் 12,711 குவிண்டால் பொது விநியோக திட்ட அரிசி, 8,969 லிட்டர் பொது விநியோக திட்ட மண்ணெண்ணெய், 1,872 வீட்டு சமையல் சிலிண்டர்கள் மற்றும் இதர இன்றியமையா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட பண்டங்களின் மொத்த மதிப்பு 2,20,86,309 ஆகும். பொது விநியோக திட்ட பொருட்கள் கடத்துதல் மற்றும் பதுக்குதலை தடுக்க இத்துறை எதிர்வரும் நாட்களில் பல முனைப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நுகர்வோர் பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு துறையின் பணி அல்ல, அது ஒவ்வொரு குடும்பத்தின் உரிமையை பாதுகாப்பது. கலப்பட உணவுப் பொருட்கள், காலாவதியான பொருட்கள், குறைவான எடை, அதிக விலை, தரமற்ற உணவுப் பொருட்கள் போன்ற முறைகேடுகளுக்கு எதிராக கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். மக்கள் பணம் கொடுத்து வாங்குவது தரமான பொருளாக இருக்க வேண்டும். மக்கள் பெறுவது அவர்களுக்குரிய முழு அளவாக இருக்க வேண்டும். கொள்முதல், சேமிப்பு, அறவை, விநியோகம், நிர்வாகம் என ஒவ்வொரு நிலையிலும் சரியான அளவு, சரியான திட்டமிடல், சரியான கண்காணிப்பு அவசியம். அரசின் ஒவ்வொரு ரூபாயும் விவசாய நலனுக்காகவும் மக்களின் உணவு பாதுகாப்புக்காகவும் நுகர்வோரின் உரிமைக்காகவும் பயனுள்ளதாக செலவிடப்பட வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையினால் ஏற்படும் பாதிப்பு, போதிய சேமிப்பு கிடங்கு இல்லாமல் இருப்பது, நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படும் சிரமங்கள் போன்றவை குறித்து இம்மாமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களாலும் வெளியே உள்ள சில தலைவர்களாலும் விமர்சனம் செய்யப்பட்டன. இதற்கு உதாரணமாக ஒப்பீடு கூற விரும்புகிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் 7/5/2021 முதல் 9/5/2026 வரை கடந்த 5 ஆண்டு காலத்தில் கழகத்தில் அரவைக்கு வழங்கப்பட்ட நெல்லின் அரவை செய்து அரிசியாக ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வில் அரிசி ஆலைகளை ஆய்வு செய்ததில் 27 அரிசி ஆலைகள் நெல் குறைவு கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இழப்பீடாக 11 கோடி 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் இழப்பீடு தொகை 27 மில் அரவை ஆலைகள் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டு இழப்பீடு தொகையாக 11,35,40,330 வசூல் செய்யப்பட்டது. நமது ஆட்சி காலத்தில் 10/5/2026 அன்று முதல் இன்று வரை நமது வெற்றி தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அரவைக்கு வழங்கப்பட்ட நெல்லினை அரவை செய்து அரிசி ஒப்படைக்கும் நிகழ்வில் அரவை ஆலையின் திடீர் ஆய்வு செய்ததில் ஒப்படைப்பு செய்யாமல் முறைகள் ஈடுபட்ட 4 அரவை ஆலைகளை கருப்பு பட்டியலில் இதனை சேர்த்தும் நெல் குறைவுக்கு இழப்பீடு தொகையாக 10,84,47,480 வசூல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய அரசுகளால் கட்டமைப்புகள் போதிய அளவு உருவாக்கப்படவில்லை. உருவாக்கப்பட்டவைகளிலும் அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றப்படாமல் இருந்ததை கண்கூடாக காண முடிந்தது. உதாரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நான் 12/6/2026 அன்று கலாய்வுக்கு சென்று கோவில்பத்து கிராமத்தில் 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கில் தொழிலாளர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் செய்து தரப்படாமல் இருந்ததை கண்டு அதை உடனடியாக நிறைவேற்றுமாறு மாவட்ட ஆட்சி உத்தரவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 20/6/2026 அன்றே 500 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 குடிநீர் தொட்டிகள் வசதி ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கழிவறை மற்றும் ஓய்வறை வசதிக்காக ஏற்படுத்திட 27 லட்சம் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நடூர் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்கிற்கு கனரக வாகனங்கள் சென்று வர சாலை வசதி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகவும் குறுகலாக இருந்தது. இதனை 13/6/2026 நான் நேரடியாக ஆய்வு செய்த போது இதை கண்டறிந்து உடனடியாக சாலை விரிவாக்கம் செய்திட தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த உதாரணப்படி கடந்த ஆட்சி காலங்களில் நிர்வாக திறமையின்மை, அக்கறையின்மை, கவனமின்மை, திட்டமிடல் குறைபாடுகள் மற்றும் சுயநலத்தின் காரணமாக ஏற்படுத்திய குளறுபாடுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் 2026 ஆண்டு மே 10ஆம் தேதி பிறந்து 100 நாட்களான பாலகனே காரணம் குற்றம் சுமத்துவது நியாயம்தானா இது என்பதை அவர் மனசாட்சி விட்டு விடுகிறேன். நமது மக்களின் அரசானது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும்
இதுவரை முந்தைய அரசால் ஏற்பட்டப்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முனைப்புடன் செயல்பட்டு வருங்காலங்களில் அனைத்தும் சீர் செய்யப்படும். நமது இலக்கு தெளிவானது. பசியற்ற தமிழகம், வளமான விவசாயம், வலிமையான பொது விநியோக திட்டம், பாதுகாப்பான உணவு உற்பத்தியிலிருந்து நுகர்வு வரை ஒவ்வொரு நிலையிலும் வலுப்படுத்தி தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை மேலும் உயர்த்துவதே நம்ம லட்சியம். இறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நடித்த சந்திரோதயம் திரைப்படத்தில் ஒரு பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, இந்த பாடலில் ஒரு சில வரிகளை மட்டும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். அந்த நம்பிக்கை ஒளிதான் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள். நமது வெற்றி தலைவர் அவர்களின் வழியில் நின்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் துணையிருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துறையின் மானிய கோரிக்கை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள உதவியாக இருந்த தலைமைச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள், துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா அவர்கள், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி ஷில்பா பிரபார் அவர்கள், தமிழ்நாடு சேமிப்பு கழகத்தின் நிர்வாக இயக்குநர் ஜான் லூயிஸ் அவர்கள், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் திரு சிவராஜ் அவர்கள், குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையின் காவல்துறை அதிகாரி திரு ரூபேஷ்குமார் மீனா அவர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள், உதவியாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் நலன், நுகர்வோர் உரிமை, பொது விநியோக திட்டத்தின் வலிமை மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தரமான சேவைகள் அனைத்து மக்களுக்கும் சேரும் வகையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் தொடர்பான புதிய அறிவிப்புகளை தங்களின் ஒத்துழைப்பின் பேரில் வெளியிடுகிறேன். இல்லைன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைகளை கிடங்க உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கைகள் 24 புதிய அறிவிப்புகள் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிவிப்பு எண் 1, உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 81 கோடி 60 லட்சத்து மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 2, அரியலூர், நாமக்கல் மற்றும் மேட்டுப்பாளையம் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தலா 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 நவீன சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 13 கோடி 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 3, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 10 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தொழிலாளர் ஓய்வறை ரூபாய் 1 கோடி 89 லட்சம் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 4, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 17 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் ரூபாய் 12 கோடி 61 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 5, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 18 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் வைக்கப்படும் தானியங்களின் முழுநேர கண்காணிப்பினை உறுதி செய்திட கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி ரூபாய் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் பொருத்தப்படும். அறிவிப்பு 6, உணவு தானியங்களின் தரத்தினை உறுதி செய்திடும் பொருட்டு அவற்றின் அடுக்கி அட்டிகளாக வைக்கும் போது தரைவழி ஈரப்பதம் தாக்காமல் இருக்கவும் காற்றோட்ட வசதிக்காகவும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 12 சேமிப்பு கிடங்குகளுக்கு 6,000 எண்ணிக்கை அட்டிக்கட்டைகள் ரூபாய் 1 கோடியே 44 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும். அறிவிப்பு 7, இந்த ஆண்டு முதற்கட்டமாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கின் 18 சேமிப்பு கிடங்கு வளாகங்கள் சிறந்த வளாகங்கள் நட்சத்திர மதிப்பீட்டினை அடையும் அவற்றுக்கு தரக்குறி உயர்த்தப்படும். அறிவிப்பு 8, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் கிடங்கு பணியாளர்களுக்கு கிடங்கில் மேற்கொள்ளப்படும் நவீன தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் குறித்த திறன் பயிற்சி மேம்பாட்டு பயிற்சி ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பின் 9, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 62 சேமிப்பு கிடங்குகளில் இயற்கை சூழலை பாதுகாக்கவும் பசுமை சூழலை உருவாக்கவும் 5,000 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படும். அறிவிப்பின் 10, தலா 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நிரந்தர கட்டமைப்புடன் கூடிய சேமிப்பு கிடங்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, ஈரப்பத அளவுமானி, கன்வேயர் பெல்ட் மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் கட்டப்படும். இதன் மூலம்
நிரந்தர கட்டமைப்பு கொண்ட நேரடி நெல் நிலையங்களின் எண்ணிக்கை 889 உயர்த்தப்படும். 11. அரவை ஆலைகளிலிருந்து பெறப்படும் ரைஸ் தரம் மூட்டைகளின் தடமறிதல் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு அரிசி மூட்டைக்கும் QR கோடு டேகிங் முறை அறிமுகம் செய்யப்படும். அறிவிப்பின் 12. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு மையங்கள் மற்றும் நியாய விலைக் கடைகள் வரை உணவுப் பொருள் நகர்வினை புவியியல் தகவல் அமைப்பு GIS முறையினை பயன்படுத்தி நேரடியாக கண்காணிக்கும் வகையில் வாகன வழித்தட மேலாண்மை திட்டம் வெஹிக்கிள் லொகேஷன் டிராக்கிங் சிஸ்டம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பின் 13. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையிலான தானியங்கி இருப்பு கண்காணிப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக் ஸ்டாக் மானிட்டரிங் சிஸ்டம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 14. அனைத்து உணவுப் பொருட்கள் தரத்தினை மதிப்பீடு செய்ய செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான கைபேசி செயலி ரூபாய் 1 கோடி மதிப்பில் உருவாக்கப்படும். அறிவிப்பின் 15. பொதுமக்களின் வசதிக்காகவும் பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்துவதற்காகவும் புதிதாக 150 நியாய விலைக் கடைகள் பிரித்து அமைக்கப்படும். அறிவிப்பின் 18. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் நேரடி நெல் நிலையங்களில் கிடங்குகள் மற்றும் அமுத மங்களை கண்காணிக்க அலுவலர்களுக்காக ஆய்வு செயலி உருவாக்கப்படும். அறிவிப்பின் 19. நியாய விலைக் கடைகள் மற்றும் கிடங்கு ஆய்விற்காக கைபேசி செயலி உருவாக்கப்படும். அறிவிப்பின் 20. பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்காக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றமற்ற துறையினருக்கு 81 மடிக்கணினிகள் ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பு 21. நுகர்வோர் உரிமைகள் குறித்து பெண்கள், ஜென்சி இளைஞர்கள் மற்றும் மாணாக்கர்கள் ஆகியோருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 22. வருங்கால இளைய தலைமுறையான ஜென்சி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து களப்பயிற்சியுடன் கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் 14 லட்சம் நிதி ஒதுக்கப்படும். அறிவிப்பு 23. மாநில நுகர்வோர் சேவைக்காக தானியங்கி உரையாடல் சாட்பாட் வசதியுடன் கூடிய வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு 24. பொது விநியோக திட்ட பொருட்களை கடத்துதல், பதுக்கி வைத்தல் குறித்த பொதுமக்களின் இருந்து பெறப்படும் புகார்களின் மீது துரித நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கூட்டாய்வுகளுக்கான ஒரு நிலையான செயல்பாட்டு நடைமுறை உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கையின் மீது 89 உறுப்பினர்கள் வெற்றி தீர்மானம் தந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதில் உரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். மேலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையில் தெரிவித்த கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை நான் குறிப்பிட்டுக் கொண்டேன். இவற்றின் மீது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த பதிலுரையை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றி தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.